ரொம்ப கோவப்படுவாரு. ஃப்ரேம் அழகா இருக்கேன்னு பார்க்கலாம்னு எடுத்தேன். இது ஒரு தப்பா? அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாருங்க. அங்கேயே வைங்க. அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இப்போ இவ்ளோ பயப்படுறீங்க? அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. இந்த போட்டோவை நீங்க எடுத்தீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. வெச்சிருங்க பூஜா. அவன் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணோட போட்டோவை பெட்ரூம்ல மாட்டி வச்சிருக்கான். இதை நியாயப்படி நீங்க தான் எடுத்துக்கணும். நான் தான் சொன்னேன்ல பூஜா, அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. அவரால தான் இன்னைக்கு அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு கூட அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். அனீஷ் யாருக்குமே கெட்டது நினைக்காத ஒரு ஆளு. தன்னால யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. தன்னை காதலிச்சனாலதான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிருக்குமோங்கிற கவலை கூட அவர் மனசுல இருக்கு. அப்ப இன்னும் அனீஷ் மனசுல இலக்கியா தான் இருக்கான்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு மேல அவருக்கு இன்னமும் அக்கறை இருக்கு. தான் நேசிச்சவங்க திடீர்னு காணாம போயிட்டா அவங்கள பத்தின தகவல் தெரியற வரைக்கும் அவங்க மனசு அவங்கள தேடிட்டே தான் இருக்கும். இப்ப அவரோட நிலைமையும் அதேதான். அவருக்காக நானும் அந்த பொண்ணை தேடிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு என்ன ஆனா அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சா போதும். நாங்க 2 பேரும் நிம்மதியா இருப்போம். நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட இருந்தா கூட்டிட்டு வந்து நீங்களே உங்க புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போலயே. அவர் என்ன காதலிக்கலைனா அதை கூட நான் பண்ணுவேன். அப்படின்னா அனீஷ் யாரையாவது காதலிச்சா நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவீங்க, அப்படித்தானே? அவரோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷமோ. அவருக்காக என் காதலையே விட்டு கொடுக்குற சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுத்துருவேன். அனீஷ் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட காதலையும் தன்னோட மனைவிங்கிற உரிமையும் கூட விட்டு கொடுக்க ரெடியா இருக்கா. இவ இடத்துல நான் இருந்தா நிச்சயமா இதை பண்ண மாட்டேன். அனீஷோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷமோ, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக காதலை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அவனோட ஒட்டுமொத்த சந்தோஷமா நானா மாறுவேன். இது எல்லாத்தையும் மறந்துட்டு பூஜா பூஜான்னு ஏன் பின்னாடி அவனை வர வைப்பேன். பூஜா, நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு அவரோட திங்ஸ் மேலலாம் கை வைக்காதீங்க. அவர் ரொம்ப டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த போட்டோவை கொடுக்குறீங்களா? சரிங்க ஐஷு. அச்சச்சோ, சாரி ஐஷு, கை தவறி கீழே விழுந்துருச்சு. கவனமா கொடுத்திருக்கலாம்ல. இப்ப பாருங்க, உடைஞ்சு நொறுங்கிருச்சு. அவர் வந்தா எப்படி கத்துவார் தெரியுமா? ஐயோ ஐஷு, கை வைக்காதீங்க. அச்சச்சோ, கிளாஸ் கையில குத்தி ரத்தம் வருது ஐஷு. அதை கீழே போடுங்க. நான் இதை எடுக்காதீங்கன்னு சொன்ன பூஜா. இப்ப பாருங்க, இத பார்த்தா அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்ப அதுவா ஐஷு முக்கியம்? உங்க கையில குத்தி ரத்தம் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை கீழே போடுங்க. ஐஷு, யாரை கேட்டுங்க இந்த போட்டோ எடுத்தீங்க? அனீஷ், கோவப்படாத. நான் தான் இந்த போட்டோ எடுத்தேன். அவங்க அதை என்கிட்ட இருந்து வாங்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். கையில எவ்வளவு ரத்தம்? கையில எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உன்னை கையில எடுக்க சொன்னா, கையில பாரு எவ்வளவு ரத்தம்னு. போட்டோ எடுத்ததுக்கு கோவப்படுவான்னு பார்த்தா கையில ரத்தம் வருதுன்னு நினைச்சு அக்கறைப்படுறான். நான் வேணும்னே பண்ணலங்க. அவங்க கையில இருந்து வாங்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு. இப்ப அதை யாரடி கேட்டா உங்ககிட்ட? அனீஷ் மனசுல இலக்கியா சுத்தமா இல்ல. இதுவே போதும். இந்த ஐஷுலாம் ஒரு ஆளே கிடையாது. அந்த இலக்கிய கதையை முடிச்ச மாதிரி இவ கதையை முடிச்சிடலாம். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. ஏங்க, அது கீழே விழுந்து உடையும் எனக்கு தெரியாதுங்க. அனீஷ், கோவப்படாத. அந்த போட்டோ எடுத்தது நான் தான். உனக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா என்ன திட்டு? நீ இலக்கியாவை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எனக்கும் தெரியும். என்னதான் உன் கூடயே நான் இல்லாட்டியும் உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். சாரி அனீஷ், நான் தான் தெரியாம உடைச்சிட்டேன். மா மா சாரிங்க. ஏன் அனீஷ் கத்துற? ஐயோ ஐஷுமா, டேய் என்னடா இதெல்லாம்? இவ்வளவு ரத்தம். ஐஷுமா, என்னாச்சு? மா, கிளாஸ் பீஸ் குத்தி கையில ரத்தம் வருது. நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. இருடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாரிங்க, அந்த போட்டோவை நான் வேணும்னே உடைக்கல. அனீஷ், நான் தான். எனக்கு சம்பந்தப்பட்ட பொருள் மேல கை வைக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. உன்னை யாரடி இதை கையில எடுக்க சொன்னது? டேய் அனீஷ், இந்தடா. எங்க வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. வலிக்குது. கொஞ்சம் பெயினா தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பொருள் மேல எனக்கு உரிமை இல்லைன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்க மேலையும் எனக்கு உரிமை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி எனக்கு காதலிக்கிற மாதிரி உங்களால நடிக்க முடியுது? எப்படி என் கூட ஒன்னா சேர்ந்து உங்களால வாழ முடியுது? எனக்கு நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. இன்னும் உங்க மனசு
மாறவே இல்லைல்ல. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரியும். ஆனா என் கையில ரத்தம் வர்றது கூட பொருட்படுத்தாம அந்த போட்டோவை ஏன் எடுத்தேன்னு இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டோ உடஞ்சிட்டு போகுது. அதை எதுக்கடி கையில எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? கிளாஸ் கையில குத்தி எவ்வளவு ரத்தம் வருது, அதை கூட பார்க்காம அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஒரு அரைஞ்சன வை. நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை சரி பண்ணி கொடுத்துருவேன். உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. இப்ப பரவாயில்ல ஆண்டி. டேய், கிளாஸ் குத்திருக்கு பாத்தியா? அவளை எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சரியாயிரும். ஏங்க ஏங்க சாப்பிட்டு போங்க. அதே தாண்டா நானும் சொல்ல வந்தேன். சாப்பிட்டுட்டு போடா. டைனிங் டேபிள் எடுத்து வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. அம்மா, அதெல்லாம் ஒரு சாப்பாடா? ரசமா வச்சிருக்கீங்க ரசம். வெறும் சுடுதண்ணிக்குள்ள கொத்தமல்லி தலையும் மிளகையும் போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, டேஸ்ட் இல்ல. அது எப்படி சாப்பிடுறது? அதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சிட்டு சாப்பிட சொல்றீங்களா? நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். என்னடா சொல்ற? நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. வர வர நீங்க சமைக்கிறதே சரியில்லம்மா. வாயில வைக்க முடியல. டேய், ரொம்ப பேசாத. அதான் சாம்பார் இருந்துச்சுல, அத ஊத்தி சாப்பிட்டுக்க வேண்டியதானே. என்னது? அது சாம்பாரா? நீங்க மஞ்சள் தண்ணியை கலக்கி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். மவனே, செத்தடா இன்னைக்கு. மகனே, வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாதடா, அப்புறம் வாய் இல்லாம போயிட போகுது. ஏங்க, சாப்பாடெல்லாம் குறை சொல்லக்கூடாது. உண்மையாவே அவ்வளவு கேவலமாவா இருக்கு? ஆமாடி செல்லம், எங்க அம்மா எப்பவுமே சூப்பரா சமைப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்குதான் பயங்கரமா சொதப்பிருச்சு. நீயும் அதெல்லாம் சாப்பிடாத. வெளியே ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். ஓ, அப்ப சாம்பார் ரசம் இதெல்லாம் வாயிலே வைக்க முடியல, அப்படிதானே? ஆமா செல்லம், இல்லைன்னா ஒண்ணு பண்ண. நாளையில இருந்து நீயே சமைச்சிரு. அம்மா சமையல் இனிமே வேண்டாம். டேய் மகனே, நீ ரொம்ப பேசுற, அப்புறம் பின்னாடி பிரச்சனை ஆயிரும். நீங்க சமைச்சதை சாப்பிட்டு இருந்தா உண்மையாவே எனக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிருக்கும். ரைட்டு, நீ ஒரு ஃபார்ம்ல தான் இருக்க, கண்டினியூ பண்ணு. இனிமே நீங்க சமைக்காதீங்க. எல்லா பொறுப்பையும் என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருங்க. அவ சூப்பரா சமைப்பா. அவ சூப்பரா சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கே. பாவம் என் மருமக, காலையில இருந்து சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஏண்டா, உனக்கே அநியாயமா இல்ல? ஏதோ இன்னைக்கு சமைச்சது ரியாவா? நானே தான். இப்ப சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சொல்லுப்பா மகனே, இப்ப சொல்லு. அம்மா, அவதான் சமைச்சான்னு முன்னாடி சொல்ல மாட்டீங்க? நான் தான் பின்னாடி பிரச்சனை ஆயிரும்னு சொன்னனே, நீ தான் கேட்கல. ஏங்க, இங்க பதில் சொல்லுங்க. சாப்பிடும் போதே எனக்கு தெரிஞ்சது அத நீ தான் சமைச்சிருப்பேன்னு. அவ்வளோ டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. நான் சும்மா அம்மாவை கிண்டல் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். அப்பா, என்ன டேஸ்ட்! ஒரு வாய் சாப்பிட்டதுமே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிருச்சு. நம்பிட்டேன். உள்ள வாடி, உனக்கு இருக்கு கச்சேரி. அப்படியே அவதான் சமைச்சான்னு சொல்ல மாட்டீங்க? எங்க இருந்துடா சொல்ல விட்டேன்? நீ தான் நிப்பாட்டாம பேசிட்டே இருந்தியே. சரி, நான் உனக்கு வேற சமைச்சு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லம்மா, அதுவே இருக்கட்டும். ரியா சமைச்சதானே, நான் சாப்பிட்டுக்கிறேன். அட பாவி, பொண்டாட்டி வந்ததும் எல்லாரும் மாறுவானுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக இப்படியாடா? அம்மா தான் செஞ்சிருப்பான்னு தெரிஞ்சதும் வந்து கத்துனேன். இப்ப பொண்டாட்டி செஞ்சதுன்னு தெரிஞ்சதும் சாப்பிட போறேன். அப்படி இல்லம்மா, அவ முறையா ஆசையா சமைச்சிருப்பான். அத தூர போட்டா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. போக போக பழகிடுவா. அதுவும் சரிதான்டா, நானும் அதனாலதான் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். ம், சரிம்மா, அவ கோச்சிட்டு போறா. நான் போய் சமாதானப்படுத்துறேன். சரிடா. நிக்கிற போஸே சரியில்லையே. கோவி சரலா மாதிரி தூக்கி போட்டு அடிச்சாலும் அடிச்சிருவாளோ? வாய்ப்பு இருக்கு. சதீஷ், சமாளிச்சிரு. யோ, நான் வச்ச ரசம் உனக்கு விஷ மாதிரி இருக்கா? அந்த சாம்பார் என்ன சொன்ன? மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சிருக்கனா? இல்லடி பொண்டாட்டி, சத்தியமா அது நீ சமைச்சது எனக்கு தெரியாது. நேத்து நீ சமைக்கும் போது நான் கூட இருந்தேன். அதனால சாப்பிட்டுக்கிட்டேன். அப்போ நேத்தும் நல்லா இல்ல. நல்லா இல்லைன்னு சொன்னா கோவப்படுவா. ம், உன்னதான் கேக்குறேன், வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்கியா? வாய் திறந்து பதில் பேசு. அப்ப நேத்தும் சாப்பாடு நல்லா இல்ல. அது சூப்பரா இருந்துச்சு. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். இனி விளையாட்டுக்கு கூட என் சாப்பாடு குறை சொல்லக்கூடாது. சரிங்க மேடம். ஏண்டி, ஹிட்லர்னு என்ன கூப்பிட்டுட்ட? நீ தான் இப்ப ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிற. அது அது வந்து நீங்க அப்படி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. உண்மையாவே சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா தாண்டி இருந்துச்சு. போக போக நீயே கத்துக்குவ. அத்தைக்கும் உங்களுக்கும் பிடிக்கலனா வேற சமைச்சுக்கோங்க. நல்லா இல்லைன்னா அத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்றேன். அதனால போக போக பழகிடுவேன் தான் ஏதோ சொல்லாம விட்டுட்டாங்க. சாரிங்க, இனிமே கரெக்டா சமைச்சிடுறேன். அட பரவாயில்ல விடுடி. ஒரு நாள் சொதப்பினதுக்காக எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? சரி, இப்ப அதை விடு. சமைச்சாச்சு, சாப்பிட முடியல. உன்னையாவது சாப்பிட்டுக்கிறனே. இது பரவாயில்லையா? கொன்றுவேன்.
இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட ஆகாது. ஏடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடி பகல ராத்திரிலாம் இது வரைக்கும் நமக்குள்ள ஏன் என் விரல் கூட உண்மையில டச் ஆகல. அது அதெல்லாம் தானே ஒரு நாள் நடக்கும். இப்ப வேண்டாம். ஆனா எனக்கு வேணுமே. ம், அதெல்லாம் முடியாது. நான் போறேன். அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம் கடல் மேல் சிவப்பு இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்கா விட்டுருங்க. புருஷன் முன்னாடிக்குள்ள என்னடி சரி தப்பு. இல்ல, இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாமே. ஆனா எனக்கு வேணுமே. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ கண்ணை மட்டும் மூடு, நான் பாத்துக்கிறேன். என்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய் உன்னோடு நான் என்னானதோ கும்மாளமோ கொண்டாட்டமோ டேய் சதீஷ், ஆதி வந்திருக்கா பாரு. இவன் ஒருத்தன் சிவ பூஜையில கரடி மாதிரி கரெக்டா வந்துட்டான். சரி இரு வந்துடுறேன். லட்சுவுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னவா இருக்கும்? அவ பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சாயலோட ஒத்து போகுது. லட்சுவோட அம்மா யாரு அப்பா யாருன்னு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? என்னடி எதையும் யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இல்ல, நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பாரு, போலீஸ்காரிக்கு புருஷனை பார்த்தா பயம் வருது போல. ம், எனக்கு பயம், அது உங்க மேல. சரி சரி, சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். சொல்லு. நம்ம லட்சு இருக்கால, லட்சுவுக்கு என்ன? ஓ, ஸ்கூல் டூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்காளே, அதை பத்தி கேட்க வரியா? போயிட்டு வரட்டும்டி, விடு. சின்ன குழந்தை ஆசைப்படுறான். அது இல்லைங்க. அப்படியே ஸ்கூல் டூர் அனுப்புறதா இருந்தாலும் தனியான விட முடியாது. அவகிட்ட நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க கீதை அவகிட்ட ஏத்தி விட்டுறாதீங்க. நான் இப்ப சொல்ல வந்தது அது இல்ல, வேற ஒரு விஷயம். சரி, என்னன்னு சொல்லு. அது அது வந்து ஒரு நிமிஷம் இரு, போன் அடிக்குது. அருண் சார், சடனா பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, உடனே கிளம்பி வாங்க. பிரஸ் மீட்டிங்கா? எதுக்கு? யார் அரேஞ்ச் பண்ணிருக்கா? சார் கிளம்பி வாங்க சார். என்ன ஏது டீடைல்னு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். லைவ் லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு நீ முதல்ல போயிரு, நான் பின்னாடி வரேன். சரிங்க சார். என்னங்க, என்னாச்சு? போன்ல யாரு? ரகுதான் கால் பண்ணா. ஏதோ பிரஸ் மீட்டிங்கா, உடனே வர சொல்லியிருக்கான். சரி நான் கிளம்புறேன். அம்மா, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல? ஒருவேளை லட்சு நம்மளோட குழந்தை இல்லைன்னு சொன்னா அவளை இவர் வெறுத்துருவாரோ? ஹேய், ஒன்னு தாண்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தல, சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும். இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் சும்மா அவ ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறது இல்லைன்னு ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா? யாரு நீ? எதையோ சொல்ல வந்துட்டு மழுப்புற மாதிரி இருக்க. நான் எதுக்கு மழுப்பணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. ஏய், என்ன சொல்ல வந்துட்டு சொல்லுடி. நீங்க ஷேவ் பண்ணும்போது ஃபுல் ஷேவ் பண்ணாம எதுக்கு இந்த பியர்டை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? இப்ப எதுக்கு இந்த டவுட்? நல்லா இல்லையா? பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா கிஸ் பண்ணும்போது குத்துதல்ல, அதான் கேட்டேன். ஓ, அப்படி. உனக்கு பிடிக்கலனா நான் எடுத்துறேன். இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க இருந்துக்கோங்க. இப்ப எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? நீ சொன்ன மாதிரி கிஸ் பண்ணும்போது தாடி கொத்துதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். எனது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சும்மா விளையாட சொன்னேன். உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. இந்த குறுந்தாடி கூட நல்லாதான் இருக்கு. இப்பதானே கிஸ் பண்ணா கூத்துதுன்னு சொன்னேன். இன்னைக்கு தானே மேடம் சொல்லிருக்கீங்க, அதனால டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். இங்க பாருங்க அருண், பகல்ல வெளியே நின்னுக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு. என் பொண்டாட்டி கிட்ட பண்ணும்போது எதுவும் தப்பு இல்ல. இப்ப சொல்லுங்க, தாடி குத்துதா? போதும், கிளம்புங்க. போயிட்டு வரேன். நீ டியூட்டி கிளம்புறதா இருந்தா ஒரு கால் பண்ணி சொல்லிடு. ம். சொல்லுக்கா, எப்படி இருக்கா? யாரு கேட்டுட்டு நீ வெளியே போன? யாரு கேட்கணும்? இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளேயே நான் முடங்கி இருந்திருந்தா அப்புறம் என் வாழ்க்கைய நான் காப்பாத்திக்கவே முடியாது. லூசாடி நீ, இப்ப எங்க இருக்க? பூஜா உன்னதான் கேக்குறேன், எங்க இருக்க? இங்கதான், ஹனீஷ் வீட்ல. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க பூஜா. அவன் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அதை கேட்டேன். இப்போ அவன் வாழ்க்கையை கெடுக்க அவன் வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துருக்க. ஹனீஷ்க்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்கு நடுவுல நீ போறது உனக்கு அசிங்கமா தெரியல? என்னக்கா பேசுற நீ? ஹனீஷ் எனக்கு ஆனவன், நான் அவங்களுக்கு இடையில போறேனா? அவதான் எங்களுக்கு இடையில வந்துட்டா. அவன் லைஃப்ல இருந்து அந்த இலக்கியாவை துரத்தி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நாள் அவன் மனசு மாறுற வரைக்கும் தள்ளி இருந்தேன். ஆனா அதுக்கு இடையில இந்த ஐஷு வந்துட்டா. இவங்களுக்கு இவங்க தானே அந்த கடவுள் ஏற்கனவே ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஹனீஷ் லைஃப்குள்ள நீ போக முடியாது. அவன் லைஃப்குள்ள வேற ஒரு பொண்ணு வந்துட்டா. தயவு செஞ்சு கிளம்பி வந்துரு. உன் பிடிவாதத்தாலையும் திமிராலையும் உன் வாழ்க்கையை நீயே மறுபடியும் அழிச்சுக்காத. ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தண்டனை இல்லாம தப்பிச்சிட்ட. ஆனா இப்போ நீ தப்பு பண்ணி மாட்டினா உன்னை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது.
நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஆனா 2 பேரும் விரும்பி ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப வரைக்கும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி கூட தெரியல. அவங்க பெட்ரூம்ல கூட இன்னும் இலக்கியோட போட்டோ வச்சுட்டு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அதை உடைஞ்சதும் ஐஷுவை கண்ணா பின்னான்னு திட்டினான். இப்ப வரைக்கும் 2 பேரும் பேசிக்க கூட இல்ல. இதுல இருந்தே தெரியல, அனீஷ் மனசுல ஐஷு சுத்தமா இல்ல. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. பிடிக்காத லைஃப்ல அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பிரிஞ்சு போய் வாழ்றது நல்லது தானே. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. எந்த முடிவா இருந்தாலும் அவங்க யோசிச்சு எடுத்துப்பாங்க. நீ எதுவும் கலகம் பண்ணி வச்சிடாத. பூஜா, தயவு செஞ்சு திரும்பி வந்துரு. உனக்கு அதான் நல்லது. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா நேரம் இல்ல. போன வைக்கா. ஏய் ஏய், கட் பண்ணாதடி. அக்கா கிட்ட சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது அவ்வளவு ஈஸிலாம் இல்ல. என்ன பண்றது? அனீஸ் திட்டினது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு காலையில இருந்து பேசிக்கவே இல்ல. இதை வச்சே இவங்களுக்குள்ள இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஏற்படுத்திடலாம். இதை யாருன்னு உங்களை எடுக்க சொன்னது? என் சம்பந்தப்பட்ட பொருள் எடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. மேடம் ரொம்ப சூடா இருக்கீங்க போல. இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சில் பண்ணிக்கோங்க. உங்களை யார் இங்க வர சொன்னது? அதான் பேச வேண்டியதெல்லாம் நல்லா பேசிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏங்க, நான் என்ன பண்ணேன்? ஏன் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாதா? நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, தப்பில்லதான். ஏன் அந்த போட்டோவை எடுத்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுவும் தப்பில்ல. என்னோட சம்பந்தப்பட்ட பொருள் மேல இங்க யாருக்கு உரிமை இல்லாத எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் தப்பில்ல. தப்பு ஏன் மேலதான். நான் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அந்த போட்டோ ஃப்ரேமை வேணுனி போட்டு உடைக்கலங்க. அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இனிமே என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி வந்து என்கிட்ட இப்படி பேசாதீங்க. நீங்க இப்ப அக்கறை காட்டிட்டு திரும்பவும் கோவப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல எது உண்மை எது பொய்னே தெரியல. காலையில என் மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா? இல்ல இப்போ அக்கறை இருக்கிற மாதிரி வந்து பேசுறீங்களா, அது உண்மையா? இதுக்கான பதில கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து எஞ்சி போயிருங்க. நான் இப்படியே இருந்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பதானே போறீங்க. அது வரைக்கும் இப்படி அக்கறை காட்டிட்டு கோவப்பட்டுட்டு மாறி மாறிலாம் நடந்துக்க வேண்டாம். ஒரேடியா என்ன கோவப்பட்டு ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் நமக்கு நல்லது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நான் ரொம்ப குழம்பிடுவேன். இங்க இருந்து எஞ்சி போங்க அனீஷ். பேசி முடிச்சாச்சா? சரி, இந்தாங்க ஐஸ். உருகிற போது. நான் இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், ஐஸ் சாப்பிடுங்கன்னு கூலா சொல்றீங்க. என்னை பத்தி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட இன்னும் விளக்க சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு புரியல. புரியாமையே இருக்கட்டும். முதல்ல இந்த ஐஸ் சாப்பிட்டு முடிங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஐஸ் சாப்பிட்ற மூடலாம் இல்ல. சரி, நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டுருவேன். நிலாவை ரசிச்சுட்டே ஐஸ்கிரீமை சாப்பிட்றதும் ஒரு தனி சுகம்தான். என்ன என்ன வெறுப்பேத்த ட்ரை பண்றீங்களா? ஒழுங்கா இங்க இருந்து எந்திரிச்சு போங்க. இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? ஆல்ரெடி உருகிட்டு இருக்கு. மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த அக்கறை காட்டுற மாதிரி வந்து என்கிட்ட நடிக்காதீங்க. என்ன நடிக்கிறேனா? ஆமா, காலையில அந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சதுக்கு அவ்வளோ கத்துனீங்கல்ல, இப்போ என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி வந்து நடிக்கிறீங்க தானே? ஏய், காலையில உன்னை எதுக்காக திட்டினேன்? அந்த போட்டோ ஃப்ரேம் உடஞ்சதுக்காகவா திட்டினேன்? அது உடஞ்சதுக்காக தான் திட்டுறதா இருந்தா அதை பிடிங்கி நானே தூக்கி வீசியிருக்க மாட்டேன். போட்டோ ஃப்ரேம்ல உள்ள கிளாஸ் உங்க கையை கிழிச்சு உங்க கையில அவ்வளோ ரத்தம். அதை பார்த்து பதட்டத்துலதான் உங்களை அவ்வளோ கத்துனேன். என்னோட கோபத்து வரும் கோபம் மட்டும்தான் பாப்பீங்களா? அதுல இருக்கிற பாசமும் காதலும் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? காதலா? ஐ மீன் அன்பு சொன்னேன். உங்க மேல எனக்கு அன்பு அக்கறையும் அதிகமாவே இருக்கு. அதனாலதான் எமோஷனல் ஆகி கத்திட்டேன். அந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. உங்க கையை கிழிச்சு ரத்தம் வந்ததோ என்னால அதை பார்க்க முடியல. ரொம்ப பதட்டமாயிருச்சு. பதட்டமானா எனக்கு உங்க திங்ஸ் மேல உரிமை இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த ரூம்ல அப்ப நம்ம 2 பேர் மட்டும் இல்ல. இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? சாரி. இட்ஸ் ஓகே. சரி, ஐஸ்கிரீம் உருகிறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன், நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமை நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அப்படின்னா இல்ல. என் மேல உங்களுக்கு கோவம் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு கடி. நான் சாப்பிட்டது நீங்க எப்படி? நான் இந்த ஐஸை கேட்கல. ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சை நிறுத்து கண்மணியே.